இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எசேக்கியேல் புஸ்தகம் 37வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். நம்பிக்கையற்று உலர்ந்து, நம்பிக்கை போய ரொம்ப நாள் ஆச்சு. நான் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், நீங்கள் மீண்டும் உயிரடைவீர்கள். உங்கள் கனவுகள் மீண்டும் உயிரடையும், உங்கள் திட்டங்கள் மீண்டும் உயிரடையும், உங்கள் தொழில் மீண்டும் உயிரடையும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மீண்டும் உயிரடையும், உங்கள் குடும்ப வாழ்க்கை மீண்டும் உயிரடையும். நீங்கள் மீண்டும் காலூன்றி தலை நிமிர்ந்து நிற்கிற நாட்கள் வருகிறது. You will again stand in front of the society, in front of the family. உன் தலையை கர்த்தர் மீண்டும் உயரச் செய்வா, மீண்டும் உயரச் செய்வா, மீண்டும் உயிரடைந்து காலூன்றி சாதாரணமாக அல்ல, மகா பெரிய சேனையாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒரு தீர்க்கதரிசியாகத்தான் பார்க்கிறார். முத அசைவு நீங்க பேசும்போது, ஆனா ரெண்டாவது அசைவு நீங்க பேசினது நடக்குதுன்றத உங்க மனக்கண்களால் நீங்கள் பார்க்கும் போதுதான். நீங்கள் சொன்னால் அவர் செயல்படுத்தி விடுவார். நீங்க வாயை திறந்தா ஆவி பிரவேசிக்க அவர்கள் மீண்டும் எழுந்து காலூன்றி மகா பெரிய சேனையா. இந்த மாதம் it will be a prophetic month.